மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன். தலைகுனிய விடமாட்டார்கள் கழக உடன்பிறப்புகள் என்று அதன் தலைவர் என்ற முறையில் நான் உறுதி ஏற்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கவலீகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டார். அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பலை, அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பலை. அதனால தான் மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகலை. சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, விசிகா வராங்க, கம்யூனிஸ்டுகள் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே போகலை. மக்களும் அவர் பேசுகிறத நம்ப தயாராக இல்லை. தமிழ்நாட்டுக்கு எதிராக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அவருடைய சந்தர்ப்பாதத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அதை நம்ம கூட்டணிக்கான வாக்குகளாக மாற்றணும். அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்குத்தான் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்கணும். தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆளும் தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். கலைஞரின் உடன்பிறப்புகள் நினைச்சதை செஞ்சு காட்டுவாங்கன்னு புரிய வைக்கணும். என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த செய்தியை உங்கள் மாவட்டத்துக்கு, நகரத்துக்கு, கிராமத்துக்கு எடுத்து செல்லுங்கள். நான் சொன்னதை அவங்க எல்லாருக்கிட்ட சொல்லுங்க. நான் கேட்டுக்கொண்டதை சொல்லுங்க. ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரித்ததாக சொல்லுங்க. நான் உழைக்க சொன்னதை சொல்லுங்க. நான் அவங்களை நம்பித்தான் இருக்கேன்னு சொல்லுங்க. தொண்டர் இருக்க தைரியத்தில் தான் தலைவர் இருக்கிறான்னு மறக்காம சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அன்புள்ள என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்று இங்கே உரையாற்றியிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, கழக பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான அருமை நண்பர் TR பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்துவதற்கு எல்லா வகைகளிலும் தன்னுடைய கடமையை நிறைவேற்றி துவக்கத்தில் வரவேற்பு நல்கி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் தாமு அன்பரசன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, தொகுதி பார்வையாளர்களே, தலைமை கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்களே, மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளே,
என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னடா தலைவரும் சும்மா இருக்க மாட்டார், நம்மையும் சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு என் நினைப்பில் தான் உட்காந்துருக்கிறீங்க. சுணங்கி சும்மா இருந்துட்டா நம்ம ஒரே இடத்துல தேங்கிடுவோம். அது தேக்கம். உழைப்பை கொடுத்து லட்சியத்தை நோக்கி இயங்கிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இயக்கம். அப்படி நம்முடைய இயக்கம் என்னாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம். உங்களுடைய உழைப்பால் 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற நாம் அடுத்து 7வது முறையாகவும் ஆட்சி அமைக்கணும். அதுக்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்முடைய அன்பரசன் அவர்களை தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டப்போ திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் புதுசாக என்ன பயிற்சி தரணும்னு நினைச்சேன். எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த பயிற்சி கூட்டம் என்பது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாத்தையும் படித்த பிறகு மீண்டும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுவாங்கல்ல, அப்படித்தான் இந்த கூட்டம். உங்களுடைய இத்தனை ஆண்டு கால தேர்தல் அனுபவங்களை, உழைப்பை, உங்களுக்கு அடுத்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அதனை பயன்படுத்தும் காலகட்டம் நெருங்கிடுச்சு. அதிலேயும் 2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அத்தனை தேர்தல்களையும் மகத்தான வெற்றிகளை பெற்று வரோம். நம்முடைய வெற்றிகள் நம்முடைய எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை. உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன். நம்ம திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் போய் சேர்ந்திருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும், தொழில்துறையில மிகப்பெரிய பாய்ச்சலையும், கல்வித்துறையில முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களும் சாதனைகளும் தான் திராவிட மாடலின் அடையாளம். இந்தியாவில் எந்த மாநில அரசும் நம்ம அளவுக்கு சாதனைகளை செஞ்சிருக்க மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம்.